அனைவருக்கும் வணக்கம். செய்தித்தாளின் செய்தித்துளி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கும். என்னுடன் இணைவது இயக்குனர் ரத்தனசாமி அவர்கள். ஆனா இப்போ இன்னைக்கு ஹைலைட்டா ஒரு செய்தி ஒன்று போயிட்டு இருக்கு. அதாவது லஞ்சம் கேட்டால் புகார் செய்யலாம்னு சொல்லி வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அது ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்துல இருந்து புகார் பெட்டின்னு ஒரு துறை ஒண்ணு இருந்துச்சு. அதாவது புகார் துறை இல்லைங்க, அந்த புகார் பெட்டி அங்கங்க வைக்கப்பட்டுச்சு. தலைமைச் செயலகத்துல கூட வச்சாங்க, எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் வச்சாங்க. இது வரைக்கும் யாரும் இந்த தொலைத்தொடர்பு நம்பர் கொடுத்தது கிடையாது. தொலைபேசி நம்பரோ வாட்ஸ்அப் நம்பரோ ஆப் நம்பரோ கொடுத்தது இல்லை. ஆனா இவங்க கொடுத்து இதை முன்னிலைப்படுத்தி நேத்துல இருந்து அது ஒரு பெரிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கு. ஆமா 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 அப்படித்தான். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நீலகிரி, திருப்பூர், கோவைன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க கோயம்புத்தூருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல இப்படின்னு சொல்லி அனுப்பி அந்த கிரீன் ஷீட் எடுத்து அந்த மெயின் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா இதாயிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பழனி 100 கோடி ரூபாய் விவகாரம் பாருங்க. இந்த 1.5 ஏக்கரா விவகாரம், 140 சென்ட் விவகாரம், அது ஒரு பெரிய பூதாகரமா போய்கிட்டு இருக்கு. டெய்லி ஒரு அமைச்சருக்கு பேட்டி, டெய்லி ஒரு இது. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா, இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா, இது தப்பு எங்க நடந்துச்சு, இப்ப இருக்கிற ஆட்சியில் இந்த 60 நாள் நடந்துச்சா, இல்ல இதுக்கு முன்னாடி நடந்ததா, அவரை சம்பந்தப்பட்ட அதிகாரி சஸ்பெண்டு, புது அதிகாரி சார்ஜ் எடுக்கல, இப்படி பெரிய பேசும் பொருளாவே இது ஒரு பெரிய ஹைலைட்டாவே போயிட்டு இருக்கு. சப்ஜெக்ட் என்னன்னா, அது 2 பேர் ஹைகோர்ட்ல மனு போட்டிருக்கிறாங்க. எங்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குது, பத்திரம் பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுல ஒரு தனி நீதிபதி டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கும் பட்சத்துல பத்திரம் பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உத்தரவு போட்டார். இது நீதிமன்றம் தான் உத்தரவு. தனி நீதிபதி இல்ல, இப்ப போட்டது அமர்வு. அதனால 100 கோடி ரூபாயில 2 கோடி ரூபாய்க்கு பதிவு பண்ணிட்டாங்க பத்திரம். 100 கோடி ரூபாய் சொத்து 2 கோடி ரூபாய்க்கு பதிவு பண்ணிட்டாங்க. ஆமா, அது இப்ப கார் பார்க்கிங்க இருக்குது, கோயில் சொத்து. அதனால இப்போ அது பிரச்சனையானோன்னா அமர்வு ரத்து பண்ணிடுச்சு. பத்திரம் பதிவாளர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கோர்ட் உத்தரவிட்டதுனாலதான் நான் பதிவு பண்ணேன் அப்படின்னால அவர் கைது பண்றதுக்கு தடை கொடுத்துட்டாங்க. ஆமா, ஆல்ரெடி அவர் கோர்ட் உத்தரவின் அடிப்படையில தான் கிரையமே முடிச்சங்கிறத ஏற்கனவே வாதம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, துறை சார்ந்த அதிகாரி என்ன பண்ணாங்கன்னா, அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவரை கைது பண்றதுக்கு உண்டான தப்பிக்கிறதுக்கு நான் தப்பு செய்யல, சிபிசிஐடிக்கு மாத்தினால நீங்க உத்தரவு போடாம நான் எப்படி கிரையம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுல உள்ள விஷயங்களை விசாரிக்க சொல்லி அது ஒரு தொடர்கதையா போகுது. இது இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சரியில்லைங்க. அதாவது இதை என்ன ஏதுன்னு விசாரிச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் மேல்மட்டத்துல இருக்கிற நபர்களும் தலையிட்டு இதை உடனடியே அந்த பிரச்சனையை முடிச்சு, கோயில் சொத்து கோயிலுக்கு தான் வரணும், அதுக்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சு இத வெள்ளை அறிக்கையா முடிவு எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். இல்லைன்னா இது வளர்ந்துகிட்டே போச்சுன்னா மக்கள் மத்தியில பெரிய இல்லாத சமூக வலைதளம் என்னன்னா, ரமேஷனுடைய சொந்தக்காரர் பதிவு பண்ணிட்டாங்கன்னு அதுதான் பொருளை கிளப்பியிருக்காங்க. அது இனி பொருளையா உண்மையா அதை அறிக்கையா கொடுத்து வெள்ளை அறிக்கையா வெளியிட வேண்டியது அரசுடைய கடமை தான், அவங்க கவர்மெண்டோடைய கடமை தான். அமைச்சரே பேட்டி கொடுத்துட்டாரு, எனக்கு அப்படி ஒரு சொந்தக்காரரே இருக்காரு, ஆதாரம் இருந்தா கொடுங்க, நான் என்ன வேணாலும் சொல்றதை கேட்கறேன்னு சொல்லிட்டு அது இருந்தாலும் இதை இனி பெருசா இது ஒரு பேசும் பொருளா போயிடுற மாதிரி இருந்துட கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த நாகர்கோவில் சிறையில் நடந்த இந்த வியாபாரி அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு இருக்குல்ல, அதுல 8 பேர் அதிரடியா கைது செய்திருக்காங்க, பரபரப்பு தகவல் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த தென் மாவட்டத்துல இது இந்த ஜேம்ஸ் பின்னி குயின்ஸ் இருந்தாங்க பாருங்க, இந்த லாக்அப் டெத் ஆச்சு பாருங்க, அப்ப இருந்தே பாத்தீங்கன்னா அந்த சைடுகள்ல இது ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துற மாதிரி, நடக்குதோ நடக்கலையோ யாரையாவது கூட்டிட்டு போனா உடனே இது லாக்அப் டெத் அப்படின்னு அங்க இருக்க மக்கள் பரவலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல, அதுல 19 இடத்துல கை கால் எல்லாம் முறிச்சு நடந்ததான் போட்டிருக்காங்க செய்தியா. ஆனா இத அந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கிற மக்கள் பத்தியில இது பேசப்படாத பொருளா இது தடுத்து அந்த சட்டம் ஒழுங்க உறுதி செய்யணுங்கிறது தான் இந்த கவர்மெண்டோடைய நம்ம மாதிரி ஆட்கள் சொல்ல வேண்டியது. அதாவது சட்டம் ஒழுங்கு சீரா இருக்குங்கிறத உறுதி செஞ்சு காமிக்கணும். சீரா இருக்குன்னு எல்லாருமே சொல்றீங்க, சந்தி சிரிக்குதுன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அதுக்கு இடம் கொடுக்காம கொண்டு போயிடணும்.
போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்து கேரளா கேரளா உள்துறை அமைச்சர் வந்து தமிழக முதலமைச்சரை சந்திச்சிருக்காரு. இது ஏற்கனவே அவங்க போட்ட இதுதான். 2 மாநிலங்களும் சேர்ந்து இந்த போதைப் பொருளுங்கிறத வந்து சுத்தமா முழுமையா ஒழிக்கணும். இல்ல இதுக்கு முன்னாடி 2 அரசாங்கத்துக்கு நம்ம ஒத்து போற அரசாங்கமா தான் இருந்தது, டிஎம்கேவும் கம்யூனிஸ்டுமே. அப்ப எல்லாம் இந்த நடவடிக்கை எடுக்கலையே. ஆமா, எடுக்கல. ஏன்னா போன முறை கம்யூனிஸ்ட் இருந்துச்சாங்க அது இதுல கேரளா. 2 பேரும் நம்ம நெருக்கம் இல்ல. ஆமா, கம்யூனிஸ்ட் பத்தி போதை பத்தியே டிஎம்கே எதுவுமே பேசல, சப்ஜெக்ட் எடுக்கல, பேசல. அதே மாதிரி தலைமைச் செயலாளர் வந்து ஒரு 6 மாச பதவி நீடிப்பு. ஆமாமா, அவருக்கு பதவி காலம் முடிஞ்சது. ஆனா மறுபடியும் நீட்டிச்சிருக்காங்க. புதிய தலைமைச் செயலர் தேர்வு ஆணையம் சொல்லியிருந்தாங்க. அதனால தேர்வு பண்றதுக்காக இத இருந்தாலும் அவரு கொஞ்சம் நல்லா போராடுங்கிறது அவருக்கு கொஞ்சம் மனசுக்கு பிடிச்சிருச்சு. இல்ல, நல்ல அதிகாரிகளுக்கு எப்பவுமே வந்து டைம் கொடுத்து கொஞ்சம் நீடிப்பு காலம் பண்ணுவாங்க. அது வழக்கமா பண்றதுதான், வழக்கமா பண்றதுதான். நாகர்கோவிலை சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளங்கரை சபரிவர்மா நீதிமன்ற காவலில் மரணம் அடைந்ததை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். போலீஸ் தூங்கி கொண்டிருக்கிறதா? இதை வந்து முறையான விசாரணை தேவைன்னு சொல்லிட்டு முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அது செஞ்சதே போலீஸ் தானே. தூங்குது. இவர் தமிழக அரசு கேட்கிறார், இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு. ராஜினாமா செய்த எம்எல்ஏயிடம் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் ஏன் முன்பே அழைத்து விசாரிக்கவில்லை என்று அதிமுக எம்பி இன்பத்துறை கேள்வி வச்சிருக்காரு. இப்போ இந்த ஒரு 4-5 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணாங்க இல்லைங்களா அதிமுக, அவங்க பண்ணணுமே அவங்கள கூப்பிட்டு வச்சு ராஜினாமா கடிதம் ஏற்கிறதுக்கு முன்பாக அவங்க கிட்ட ஏன் நீங்க ஒரு விசாரணை பண்ணல? சபாநாயகர் கேள்வி கேட்கிறேன், எதனால காரணத்தோட பண்றீங்க? ஏன்னா இதை வந்து டைரக்டா கவர்னரா பண்ண முடியாது. அப்ப நீங்க ஏன் ராஜினாமா பண்ண? ராஜினாமா பண்ணி சபாநாயகருக்கு தான் போகும். அப்ப ஏன் ராஜினாமா பண்றீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டிருக்கணும்ல, ஏன் கேட்கல? இல்ல, அவர் விசாரிக்கிற மாதிரி இருந்தா கீழே வந்து கையெழுத்து போட்டு உடனே 2 நிமிஷத்துல மேல போய் கட்சியில் சேர்ற அளவுக்கு இருக்கு. அதனால எல்லாம் தெரிஞ்சு செஞ்சதுதான் அவங்க ஒரு கணக்குல பண்றாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குனராக அருண் ஐபிஎஸ் பணியில் அமர்த்தியவர்கள் 2 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள் பணியிட மாற்றம் செய்து மகேஸ்வரியை நியமித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் அதிமுக சேர்ந்த ஆர்பி உதயகுமார் கேள்வி கேட்கிறார். ஏன் இப்ப என்ன அவசியம் வந்துச்சு அருணை மாத்துறதுக்கு? அதுக்கு உண்டான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கேட்கிறார். அது வந்துதான் வேலை தப்பிக்கு விட்டாருன்னு சொல்லித்தான் அது உளவுத்துறை ரிப்போர்ட் போனதுனாலதான் மாத்திட்டாங்கிறது நாடு அறிய. அப்புறம் அவரு போய் யார கேட்கிறாரு? 3 மாதங்களில் விஜய் ஆட்சி காலி செய்யும் மோடி அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க. அது அதிமுகவினர் இன்னும் 5 ஆண்டுகள் எப்படி காத்திருப்போம் என்கின்ற நிலையெல்லாம் கவலை வேண்டாம், நம் பிரதமர் மோடி இருக்கிறார், இதை தவறாக நினைக்க வேண்டாம் என கூறிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். 5 வருஷத்து வரைக்கும் நம்ம காத்துட்டுலாம் இருக்க வேண்டாம், அதாவது நம்ம பிரதமர் இருக்காரு, பயப்படாதீங்க, அடுத்த 3 மாசத்துல இந்த ஆட்சியை கலைச்சு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி. அதே போல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பொதுமக்கள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் நம்ம சொன்னது போல. அதைவேதான் வந்து திரு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, ஒரு இதுல சொல்லியிருக்காரு. பெரம்பூர் முழுவதையும் முதலமைச்சர் விஜய் சுத்தி பார்க்க செல்லுங்கள். அவர் சிறந்த கட்டடத்தை யார் கட்டியது, சிறந்த கட்டிடங்களை யார் கட்டியது, அங்கு இருக்கும் திருமண மண்டபங்களை யார் கட்டியது என்று தெரியுமா? திமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு. மாத்தி சொல்லிக்கிறாங்க. அதே போல இந்த திமுகவோட துணை பொதுச் செயலராக இருந்த எம்பி ஆர் ராசா இருக்காரு இல்லைங்களா, அவர் மேல வந்து பெரம்பலூர்ல ஒரு எஸ்பி ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்காங்க. இவர் முதலமைச்சரை தொடர்ந்து அவதூறா பேசிட்டு வர்றாரு,
அவரை பேசிட்டு வர்றாரு, இது நல்லது இல்ல, அவர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி. திமுக எப்போதும் எல்லாம் ஆட்சியையும் இழக்கிறதோ, எல்லா ஆட்சி இழக்கிறதோ அப்போதெல்லாம் கருணாநிதி ஒரு வார்த்தை சொல்லுவார், நீங்கள் விரட்டி அடித்தால் ஓடிவிட நாங்கள் தெருநாய் அல்ல, நீங்கள் விரட்டினாலும் உங்கள் வீட்டை காக்கும் நாய் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு அந்த பெருந்தன்மை விஜயிடம் ஏன் இல்லைன்னு சொல்லி அதே ஆராசா கேட்கிறாரு. அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் கிட்ட தாவாக்க ஊராட்சி தலைவர் ஒரு 1.5 லட்சம் 1,30,000. அது ஒரு பெரிய பேசும் பொருளா நேத்திருந்து ஒரு போயிட்டு இருக்கு. கட்சியை நீக்கிட்டு கைது பண்ணிட்டாங்க. ஆமா, கைது பண்ணி அப்ப மறுபடியும் உடனே இது பண்ணிட்டாங்க, அதாவது விசாரணைக்கு கொண்டு போயிட்டாங்க. அரெஸ்ட் ரிலீஸ் ஆனா விசாரணை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருச்சு. அமைச்சர் கீர்த்தனா மற்றும் அமைச்சர் ராஜ்மோகனுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. தாவேக அமைச்சர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. அரசு முறை பயணம் மேற்கொண்ட அமைச்சர் கீர்த்தனா மற்றும் அமைச்சர் ராஜ்மோகன் ஆகியோர் தங்களுடைய சொந்த பாஸ்போர்ட்டில் சென்றது விதிமீறல் என்று இதற்கு உடனடியாக பதில் கூற வேண்டும் என்று ஒன்றிய அரசு விளக்கம் கேட்டுள்ளதாம். அவங்க பாஸ்போர்ட்டை சொந்தமா பயன்படுத்தும் போது அமைச்சர்களுக்கு சில கட்டுப்பாடு இருக்கும். அது தமிழக அமைச்சர்களா இருந்தாலும் சரி, இந்திய அமைச்சர்களா இருந்தாலும் சரி, கட்டுப்பாடுகள்ங்கிறது எல்லாம் உண்டு. அது வந்து என்ன நடைமுறை என்னன்னு அமைச்சு அதிகாரிகிட்ட சொல்லி கொடுக்கணும். லஞ்ச ஒழிப்பு போலீஸில் ஆஜரானார் முன்னாள் அமைச்சர் ஏமாவேலு. 5 மணி நேரம் விசாரணை. இப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏமாவேலு விஷயத்துல நேத்து நெருங்கிய திமுக வட்டாரத்துக்கு நமக்கு ஒரு தகவல் வந்துச்சு, நேரடி தகவல் வந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படி? என்ன விஷயம் சொல்லுங்க. ஏமாவேலு பொதுச்செயலாளர் பதவி கேட்கிறாரு எங்க கட்சியில அப்படின்னு. இல்லையே, அப்படி வந்து திமுகவிலேயே இப்ப வந்து துரைமுருகன் இருக்காரு இல்லைங்களா, எனக்கு அந்த பதவி வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அது ஒரு சர்ச்சை இல்லைங்களா? அப்படி ஒண்ணு எங்களுக்கு தகவல் இல்லை. இல்ல கேட்கிறாரு, அவர் பொதுச்செயலாளர் வேணுமா ஏமாவேலுக்கு, அதனால பெரிய சர்ச்சையா ஓடிக்கிட்டு இருக்காரு. இதுல என்னன்னா, இவரு இடி ரைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு சில வேலைகளை செய்யறாரு. இன்னொரு மறைமுக தகவலும் ஒண்ணு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சட்டசபை இப்ப இந்த சட்டசபை முதல் கூட்டத்தோட நடந்துச்சு இல்லைங்களா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 11 பேர்த்து மேல ரைடு விடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுல இவர் மேல விட்டாங்க, ஏவா மேல ரைடு இடி ரைடு போச்சு. அப்ப 11 பேர் சேர்ந்து கட்சியில பொறுப்பு கேட்டதா, பொறுப்பு கொடுக்க முடியலன்னு சொன்னதையும் நேரா நாங்க தாவேகக்கு போறோங்கிற ஒரு ரகசிய தகவல் கிடைச்சோம். அதுக்கப்புறம் தான் ரைடு நடந்துச்சு. இது யாரு, திமுக தலைவருக்கு முடிவு நடந்துச்சா, இல்ல யதார்த்தமா நடந்துச்சா, இல்ல உண்மை நிகழ்ச்சி ஆனச்சான்னு ஒரு குழப்பமான சூழல் ஓடிக்கிட்டு இருக்கு. அது இப்போ சொல்லி நடந்ததுன்னு சொல்லிட்டு கட்சி கதை இல்லை. அது எப்படி அது அரசாங்கம் பேசப்படுற பொருளுங்க இது, அவ்வளவுதான். இது உறுதின்னு யாரையும் சொல்ல முடியாது. பேசப்படுறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணிப்பு பாரு. நேற்று வந்து இந்த பொதுச்செயலாளர் பொறுப்பு கேட்டாரு ஏமாவேலு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலயே சொல்றாங்க. அது வந்து கோஷ்டி பூசல் மாதிரி. அது வந்து உண்மைதான். அது அன்னைக்கே வந்தது. துறைமுருகன் அது நம்ம உடம்பு சரியில்லாத இருக்கிறதுனால ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் புரட்சி செய்தோம் என முதலமைச்சர் விஜய் பேசுகிறார். அந்த புரட்சி உண்மையானால் அதே பணம் கொடுக்காமல் நானும் ஓட்டு கேட்டேன் என்றுதான் நடக்கிறது என பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் அதிமுகவுடைய திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு. முதலமைச்சர் என்ற பொறுப்புக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை கொடுத்து பேச வேண்டும். தொடர்ந்து இதுபோல் பேசினால் கூட்டத்தில் முற்றுகையிடுவோம். முதலமைச்சர் விஜய் பற்றி ஒருமையில் மரியாதை இல்லாமல் பேசினால் அதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்துவோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மாநகர காவல் ஆணையாளரிடம் தாவேகா வழக்கறிஞர்கள் மனு கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்தாத்தான் அப்புறம் பேசாம இருப்போம். இதை பிடிச்சி உள்ள போட்டேன்றான்னு அப்புறம் கொஞ்சம் பயம் ஆயிரும் இல்ல. இந்த அருண் ஐபிஎஸ் பணியிட மாட்டினது இல்லைங்க,
தாவேக அமைச்சர்களுக்கு சில பேர்த்துக்கு சந்தோஷம், பிற நபர்களுக்கு கட்சியில் உள்ள நபர்களுக்கு சந்தோஷங்கிறத விட இந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் இருக்காரு, அவர் ஒரு டான்ஸ் ஆடி வீடியோ போட்டார். அதாவது அருணை மாத்துனது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இல்ல என்னன்னா அவர் வந்து அருண் ஐஸ்கிரீம் வாங்கியே கொடுத்து விழா கொண்டாடிக்கிறார். ஆமாமா, வாங்கி கொடுத்து விழா கொண்டாடி. என்னன்னா இவர் மாத்தினாருன்னு சொல்லி காட்சி ஊடகத்துல வரும்போது கமெண்ட் பூராமே சவுக் சங்கரை வச்சுதான் வந்துட்டு இருந்தது. ஓஹோ, அவரு பேசியே தான் இவரு இது பண்ணாரு அப்படிங்கறதுனால. அதே மாதிரி அவர் வந்து டிஎம்கனுடைய சென்னை மாவட்ட செயலாளர் தான். அந்த மாதிரி தான் நடந்தாரு. வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தித்தாள் செய்தித்துறையில் பல்வேறு விவாதங்களை செய்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.